எப்பவுமே ஒருத்தரை காண முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் கரடி பிற காண்பது போல அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது ஒருத்தர் எப்பவுமே வரமாட்டார், இருந்திருந்த வாக்கில் தான் வருவார். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கரடி பிற காண்றதை போல இருக்குது உங்களை பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரடி பிற காண்றதுக்கு சிங்களத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? வியசிதுரின் கெஸ்பேவா அஹச பலனவா வகைன்னு சொல்கிறது. விளங்கிட்டா? வியசிதுரின் கெஸ்பேவா அஹச பலனவா வகை. இந்த இடத்துல கரடி புறகாண்ற மாதிரின்னு சொன்னால் வலஹா ஹந்ததாக்கினவா வகைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறது கிடையாது. விளங்கிட்டா? வலஹா ஹந்ததாக்கினவா வகைன்னு சொல்கிறது இல்லை. இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ இந்த வியகஹான்னு ஒன்று இருக்குது. வியகஹான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் இந்த இதுகள் இருக்குது தானே, மாட்டு வண்டி இருக்குது தானே, அந்த வண்டியில் மாடு கொழுவுறதுக்காக வேண்டி முன்னுக்கு அந்த வண்டியில் இப்படி குறுக்கால ஒரு கம்பு போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த ஓட்டையை தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த நடுவில் வச்சு இப்படி போட்டு அந்த மாடு ரெண்டையும் என்ன செய்வாங்க, அதில் கொழி விடுவாங்க. அப்போது அந்த அதுக்குள்ளே போடுற ஓட்டை இருக்குது தானே, அதான். அப்போ வியகஹான்னு சொல்கிறது அந்த கம்பத்தான். அப்போ அதில் இருக்கிற ஓட்டைக்கு சிதுரன்னு சொல்கிறது. அப்போ விய சிதுரன்னு சொன்னால் அந்த கம்பில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையால் அது கடலில் போய் விழுந்துச்சின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கடலில் போய் விழுந்துருச்சு. அந்த டைமில் கடலாமை இருக்குது தானே, கடலாமை வந்து இப்படி பார்க்கும்போது அந்த கம்பு ஓட்டைக்குள்ளால வானத்தை பார்க்குறது அரிது தானே, அது நடக்காத ஒரு காரியம். அப்போது அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எப்போவாவது ஒரு டைமில் நடந்தால் அது சான்ஸ் தான். அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் நடந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அதை நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது உங்களை பார்க்குறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறோம் தானே, பார்க்கவே கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் விஎஸ்சி துரைங் கெஸ்பேவா அஹச பலனவா வகை. விஎஸ்சி துரைங் அந்த கம்பு ஓட்டையால், கெஸ்பேவான்னு சொன்னால் கடலாமை, கெஸ்பேவா, அஹச வானம், பலனவா பார்க்கறது, வகை போல. விஎஸ்சி துரைங் கெஸ்பேவா அஹச பலனவா வகைன்னு சொன்னால் அஹச தக்கினவா வகைன்னு சொல்லலாம். அஹச பலனவா இல்லை, அஹச தக்கினவா, சரிதானே, அதை வானத்தை காண்றது. அப்போது அந்த கம்பு ஓட்டையால் கடலாமை வானத்தை காண்பது போல இருக்குது உங்களை பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒருத்தரை நம்ம எப்போவுமே காணாமல் திடீரென்று பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு உதாரணமாக சொல்கிற ஒரு விஷயந்தான் இது. இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ புதுசாக தான் படிச்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கு கிளாஸ் ஒன்று ஆரம்பமாகுது. அந்த கிளாஸில் இணைஞ்சு நீங்கள் படிக்க விரும்பினா 0777484456 இன்றைக்கு மட்டும்தான் லாஸ்ட் டேட். உங்களோட ஃபீஸை கட்டி கிளாஸில் சேருங்க. சிங்களத்தை நான் உங்களுக்கு பழகி தரேன். அறவே சிங்களம் தெரியாட்டியும் சின்னாக்கள் பெரியாக்கள் எதுவுமே ஒரு வித்தியாசமுமே இல்லை, எல்லாருமே சேரலாம். ஃபீஸை கட்டி உங்களோட பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள்.